4ஆம் பாதம். இளவேனில். செந்தாமரை விரிந்தேமாங் கொழுந்தொழுக மைந்தார சோகம் மடலை விழ மண்ணுயிரெல்லாம் மகிழ்ந்துணை புணர்க்கும் இந்நில வேனில். இளங்கோவடிகள். 1. சாருவின் பிரார்த்தனை. கீழ்வானம் வெளுத்தது. காலை பிறை ஒளியிழந்து மங்கிற்று. அதன் அருகில் தோன்றிய சுக்கிரன் இதோ மறையப் போகிறேன் என்று கண் சிமிட்டி சமக்கை செய்தது. கோழி கூவிற்று. குருவி சிலும்பிற்று. காகம் கரைந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் நாலாவிதமான பட்சி ஜாலங்கள் பற்பல ஸ்வரங்களில் பாடத் தொடங்கியிருந்தன. விருட்சங்களிலிருந்தும் செடிகளிலும் இருந்த பூ மொக்குகள் பட்சிகளின் இனிய கானத்தை கேட்டு ஆனந்தத்தினால் சிலிர்த்தன. அந்த குளிர்ந்த அதிகாலை நேரத்தில் வீசிய இனிய இளந்தென்றல் சற்று விரிந்த பூ இதழ்களின் மீது தவழ்ந்து சென்று 4 பக்கமும் நறுமணத்தை பரப்பிற்று. பட்சிகளின் கீதத்தை ஸ்ருதி போடுவதைப் போல தூரத்தில் கடலின் ஹோ என்ற ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. சம்பு சாஸ்திரி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து மனோகரமான பூபால ராகத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற ராமையான ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தார். தாத்தா தாத்தா என்றாள் சாரு. முழிச்சுட்டியா அம்மா? எங்கே எழுந்து உட்காரு என்றார் சம்பு சாஸ்திரி. நான் முழிச்சுக்கல, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன் என்றாள் சாரு. அப்படின்னா தூங்கினபடியே நேத்துக்கு சரஸ்வதி சோஸ்திரம் சொல்லி கொடுத்தேனே, அதை சொல்லு பார்க்கலாம் என்றார் சாஸ்திரி. சாரு உடனே எழுந்து உட்கார்ந்தாள். எங்க சொல்லி கொடுத்தாத்தா? சொல்றேன் என்றாள். சாஸ்திரிகள் ஜெய ஜெய தேவி தயலாஹரி என்ற கீதத்தை ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்தாள். சாருவும் சொல்லிக் கொண்டு வந்தாள். ஆனால் பாதி பாட்டில் திடீரென்று அவள் நிறுத்திவிட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் ஈரி, தாத்தா வரேன் என்று கூறிவிட்டு வாசலில் ஓடினாள். ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் தாத்தா இங்கே வாயேன், சீக்கிரம் வாயேன் என்று சாரு வாசலிலிருந்து கூவுவதை கேட்டு சாஸ்திரிகள் குடிசைக்கு வெளியே வந்தார். பார்த்தாயா தாத்தா, நம்மாத்து செடியில் ரோஜா பூ பூத்திருக்கு. நேற்று சாயங்காலம் மொட்டா இருந்தது, இப்போ பூவா போயிடுது தாத்தா என்று கூச்சலிட்டாள். சம்பு சாஸ்திரி வைகரையின் மங்கிய வெளிச்சத்தில் அந்த மலர்ந்த ரோஜாவையும் சாருவின் மலர்ந்த முகத்தையும் மாறி மாறி பார்த்து சந்தோஷப்பட்டார். சாரு பூவை தொடுவதற்கு போனாள். கையை சுருக்கென்று முள் குத்தவே அப்பா என்று கையை உதறினாள். தாத்தா, நேற்றுக்கு எங்கள் டீச்சர் கூட சொன்னா, ரோஜா பூவில் முள் இருக்காப்லே, சுகத்திலையும் கஷ்டம் இருக்கும்னு. சுவாமி என்னத்துக்காக தாத்தா இவ்வளவு அழகான பூச்செடியில் கொண்டு போய் முள்ளை வச்சிருக்கார் என்று கேட்டாள். சாரு, உலகத்தில் எல்லாரும் அப்படிதான் சொல்கிற வழக்கம். ரோஜாவில் முள் இருக்கேன்னு வருத்தப்படுவார்கள். ஆனால் ஒரு பெரியவர் இதை வேறு தினுசா சொல்லியிருக்கார். ரோஜாவில் முள் இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது, முள்ளிலே ரோஜா இருக்கேன்னு சந்தோஷப்படணும் என்று அவர் சொன்னார். அந்த மாதிரி தான் உலகத்திலையும் சுகத்துக்கு நடுவில் கஷ்டம் இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையே சுகமும் இருக்கேன்னு சந்தோஷப்படணும் என்றார் சாஸ்திரி. இந்த தத்துவமெல்லாம் சாருவுக்கு சரியாக பிடிபடவில்லை. ஆகவே அவள் சரி தாத்தா, நான் பல் தேய்க்க போகிறேன் தாத்தா என்று போய்விட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் நல்லான் மனைவி வந்து சாருவுக்கு தலையை வாரி பின்னிவிட்டாள். கையில் சங்கு வளைகளும் கழுத்தில் மணி மாலைகளும் போட்டு அலங்காரம் செய்தாள். இதற்குள் தாத்தா காய்ச்சி வைத்திருந்த பாலை சாப்பிட்டு விட்டு சாரு அவளிடம் சொல்லி கொண்டு பள்ளிக்கூடம் கிளம்பினாள். அவளுடன் சாவடி குப்பம் குழந்தைகள் இன்னும் சிலரும் புறப்பட்டார்கள். பள்ளிக்கூடத்திற்கு கொஞ்ச தூரம் அவர்கள் நடந்து போயாக வேண்டும். வழியில் அவர்களுடைய கண்ணில் பட்ட மரங்கள் எல்லாம் பழைய காய்ந்த இலைகள் உதிர்ந்து போய் புதிய இளந்தளிர்கள் விட்டு தளதளவென்று காணப்பட்டன. மரங்களில் புது தளிர்களுடன் பூக்களும் நிறைந்திருந்தன. இதனால் உலகமே புதுமை பெற்று விளங்கியது போல் இருந்தது. வசந்த காலத்தின் உற்சாகத்தினால் சாலையில் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளும் கன்றுக்குட்டிகளும் துள்ளி விளையாடின. அதை பார்த்த சாருவுக்கும் துள்ளி குதித்து ஓட வேண்டும் என்று தோன்றியது. அப்புறம் பங்களாக்கள் வந்தன. பங்களாக்களின் தோட்டங்களில் புஷ்ப செடிகள் அபரிதமாக புஷ்பத்திருந்தன. ஒரு நாகலிங்க மரம் ஏராளமான பூக்கள் பூத்து குலுங்கிற்று. அதிலிருந்து வந்த வாசனை நெடுதூரம் பரவிற்று.
வழியெங்கும் விதவிதமான வண்ண இறகுகள் உள்ள பட்டுப்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அந்த பட்டுப்பூச்சிகளை பார்க்க பார்க்க சாருவின் உற்சாகம் பன்மடங்கு பெருகிற்று. கையிலிருந்த புத்தக பையை சாலை ஓரத்தில் உள்ள மரத்தின் மேல் வைத்துவிட்டு சாரு அந்த பட்டுப்பூச்சிகளைப் போல் தானும் 2 கைகளையும் ஆட்டிக்கொண்டு பறக்க முயன்றாள். கூட வந்த குழந்தைகள், இதனடி சாரு, இங்கேயே ஆரம்பிச்சிட்ட, பள்ளிக்கூடம் போய் ஆடலாம் வா என்று சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து அழைத்து கொண்டு போனார்கள். சாரு பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்தாலோ இல்லையோ, மற்ற சிறுவர்களும் சிறுமிகளும் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். சாரு, ஒரு டான்ஸ் பண்ணு என்று தலைக்கு தலை கேட்டார்கள். தெருவில் வருவேனா? இல்லை இல்லை, கிருஷ்ணா நீ பேகனே என்று இந்த மாதிரி கூச்சல் விட்டார்கள். இதற்குள் சாருவின் டீச்சர் ஜெகனம்பாள் அங்கு வந்தாள். இது என்ன கூச்சல்? மணி அடிக்க போகிறது, எல்லோரும் அவவா கிளாஸ்க்கு போங்கோ என்றாள். குழந்தைகள், டீச்சர் டீச்சர், சாரு ஒரு டான்ஸ் பண்ணட்டும் டீச்சர், நீங்கள் பாடுங்கோ டீச்சர் என்று கூச்சலிட்டார்கள். சரி, ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், அப்புறம் அவாவா கிளாஸ்க்கு உடனே போயிடணும் என்று ஜனகாம்பாள் சொன்னாள். ஜெகனம்பாளுக்கு சங்கீதம், நாட்டியம் முதலிய கலைகளில் விசேஷ ஆர்வம் உண்டு. சங்கீதத்தில் கொஞ்சம் பயிற்சி இருந்தது. நாட்டியம் நிறைய பார்த்திருந்தாள். இப்படி தனக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு குழந்தைகளையும் மேற்சொன்ன கலைகளில் பயில்வித்து வந்தாள். வருஷந்தோறும் பள்ளிக்கூடத்து சிறுமிகளை கொண்டு கதம்ப கச்சேரி ஒன்று அந்த பள்ளிக்கூடத்து நடத்துவது உண்டு. இதற்கு குழந்தைகளை தயாரிப்பவள் ஜெகனம்பாள் தான். இந்த வருஷத்தில் அவர்களுடைய பள்ளிக்கூடத்தின் கட்டட நிதிக்கு பணம் சேகரிப்பதற்காக ஒரு நாடகம் நடத்தலாம் என்று தீர்மானித்திருந்தார்கள். இதற்காக குழந்தைகளை பொறுக்கெடுத்த போது சாருவுக்கு நாட்டியம் ரொம்ப நன்றாய் வரும் என்பதை ஜெகனம்பாள் கண்டுபிடித்தாள். ஏற்கனவே சாருவின் பெயரில் அவளுக்கு ரொம்ப பிரியம். இப்போதோ கேட்க வேண்டியதில்லை. இந்த வருஷ நாடகத்தில் சாருதான் பள்ளிக்கூடத்திற்கே பெயர் வாங்கி கொடுக்க போகிறாள் என்று அவள் நம்பியிருந்தாள். ஆகவே வகுப்பின் மற்ற பாடங்களையெல்லாம் கூட அலட்சியம் செய்து சாருவுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுப்பதில் ஊக்கம் கொண்டிருந்தாள். ஜெகனம்பாள் கிருஷ்ணா நீ பேகனே பாரோ என்ற கன்னட பாடுக்கு சரியாக தமிழில் ஒரு பாட்டுத்தானே கவனம் செய்திருந்தாள். அதை இப்போது பாடினாள். சாரு அந்த பாட்டின் அர்த்தத்திற்கு தகுந்தபடி அபிநயம் பிடித்து கொண்டு ஆடினாள். குழந்தைகள் அளவில்லாத ஆர்வத்துடன் சாருவின் ஆட்டத்தை பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இடையிடையே கையை கொட்டி அவர்கள் சாருவை உற்சாகப்படுத்தினார்கள். சாருவின் அபிநய ஆட்டம் அவளுடைய வாத்தியார் அம்மாளுக்கே வியப்பளித்தது. நாம ஏதோ காமோ சோமோன்னு சொல்லி கொடுத்ததற்கே இவள் நன்றாக வந்திருக்கிறதே, இன்னும் இந்த குழந்தைக்கு தக்கபடி பயிற்சி அளித்தால் எவ்வளவு நன்றாக ஆடுவாள் என்று எண்ணினாள். பள்ளிக்கூடத்து முதல் மணி அடித்தது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் 2வது மணியும் அடித்தது. ஆனால் சாருவின் ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. வகுப்புகளில் எல்லாம் காலியாய் கிடந்தன. பள்ளிக்கூடத்தின் ஹெட்மிஸ்ட்ரஸ் காலியாக கிடந்த வகுப்புகளை பார்த்து கொண்டு கடைசியில் ஆட்டம் நடந்து கொண்டிருந்த அறைக்குள் வந்தாள். அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் இந்த பள்ளிக்கூடத்திற்கு புதிதாக வந்தவள். ஆட்டம் பாட்டுகளினால் பள்ளிக்கூடத்தின் டிசிப்ளினை கெடுத்து விடுவதாக ஜெகனம்பாளின் பேரில் அவளுக்கு ரொம்ப கோபம். ஆனால் பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு பாட்டும் ஆட்டமும் சொல்லித்தர வேண்டும் என்று வற்புறுத்தியபடினால் அவள் சகித்து கொண்டிருந்தாள். இப்போது வகுப்புகளே நடக்காதபடி ஜெகனம்பாள் பள்ளிக்கூடத்தையே குட்டிச்சுவராக்கியிருப்பதைக் கண்டு அவளுக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துவிட்டது. கோபத்தை ஜெகனம்பாளின் பேரில் காட்ட முடியவில்லை. எனவே அந்த கோபம் சாருவின் மேல் பாய்ந்தது. மேஜையின் பேரில் கையில் இருந்த பிரம்பினால் ஓங்கி அடித்தாள் ஹெட்மிஸ்ட்ரஸ். எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். டீச்சர், கலாட்டா போதுமா என்றாள். உடனே ஜெகனம்பாள் குழந்தைகளை அவரவர் வகுப்பிற்கு போகும்படி ஜாடை காட்டிவிட்டு தானும் போனாள். குழந்தைகள் விழித்தடித்து அவர்களுடைய வகுப்பிற்கு ஓடினார்கள். பாவம், சாரு மட்டும் பின்தங்கி விட்டாள். சாரு, கம் ஹியர் என்றாள் ஹெட்மிஸ்ட்ரஸ். சாரு தயங்கிக் கொண்டே அடிமேல் அடி வைத்து வந்தாள். உன் கார்டியன் யார் என்று ஹெட்மிஸ்ட்ரஸ் கேட்டாள். சம்பு சாஸ்திரி என்றாள் சாரு. யாரு? சம்பு சாஸ்திரி. அவர் உன் அப்பாவா? இல்லை, எங்கள் தாத்தா. உங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பா இல்லை. அம்மா? அம்மாவும் இல்லை. அவளா எங்கே?
அவள் பிறக்கவே இல்லை, நான் மட்டும்தான் பிறந்தேன் என்றாள் சாரு. வேறு யாராயிருந்தாலும் இந்த மாதிரி குழந்தை சொன்னவுடன் கோபம் தனியே பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த அம்பாளுக்கு கோபம் அதிகமாயிற்று. அப்பா அம்மா இல்லையா? ஓஹோ, அதனால தான் இப்படி துஷ்டத்தனம் பண்ற. இங்கே வா, கையை நீட்டு என்றாள். சாரு அன்று சாயங்காலம் வீட்டுக்கு போனபோது சாஸ்திரி எங்கேயோ வெளியே போயிருந்தார். சாரு சாஸ்திரியாரின் பூஜை மாடத்திற்கு முன்னால் நின்று, அம்பிகை பராசக்தி, நீ நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. தாத்தா சொன்னாலே எனக்கு ஒரு அம்மா கொடுக்கக்கூடாதா? நல்ல அம்மாவா என்று பிரார்த்தனை செய்தாள். ஹெட்மிஸ்டர் சாருவின் கையில் சுளீர் என்று பிரம்பால் அடித்தபோது சாருவுக்கு வலித்ததென்றாலும் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த வலி மறந்து போயிற்று. ஆனால் அப்பா அம்மா இல்லாததால் தான் இப்படி துஷ்டத்தனம் பண்ற என்று சொன்னது மட்டும் மறக்கவே இல்லை. அவளுடைய குழந்தை உள்ளத்தில் அதனால் ஏற்பட்ட வலியும் மாறவில்லை. ஆகையினால்தான் அம்பிகையை அவ்வாறு பிரார்த்தனை செய்தாள். குழந்தையின் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே சாஸ்திரி உள்ளே வந்தார். புன்னகையுடன் அவர் சாருவை அணைத்து கொண்டு, உனக்கு அம்மாவா வேணும் சாரு? பராசக்தி தான் உனக்கு அம்மாவாச்சே, வேறு அம்மா என்னத்துக்கு சாரு என்று கேட்டார். பராசக்தி தான் எனக்கு அம்மானு பராசக்தியை என்னை மடியில் எடுத்து வச்சுக்க சொல்லேன். எல்லா அம்மாவும் அவாவா குழந்தைய மடியில் வச்சுக்கலையா என்றாள் சாரு.